ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அது நானே இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்கல, ஒரு 2 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு ஒன்லைன் சொல்ல முடியாதோ, சரி ஓகே ஒன்லைன் இல்லாமலே கண்டினியூ பண்ணுவோம். பட் உண்மையாலே இந்த சீரீஸ் சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக, அப்படியே ரொமான்டிக்காக, அப்படியே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ரிவ்யூ பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ல யாரும் திட்டுத்தனமா மாறி ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ அப்படியே ஏறி போய் ஒரு உடஞ்சி போன ட்ரான் எடுத்து பாக்குறாரு. ஸோ பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வரும்போது ஹீரோயின் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எல்லா இடமும் எதிர்வலிக்குது. ஸோ அப்படியே வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த முகரக்கட்டையை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே போச்சு, எல்லாம் பேட் லக் தான், இவனை பார்த்தாலே பேட் லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ அப்படியே தூங்கி எழுந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெட்டு கூட கரெக்டா மடிச்சு வைக்கிறாரு. ஸோ பார்த்தா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது. ஸோ அவங்க போய் சாரி நான் லேட்டா வந்துட்டேன், அண்ட் நம்ம ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பெர்ஃபெக்டா இல்லை. ஸோ அதனால நான் அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கேன். ஸோ சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அவன் ஃப்ரெண்டு இவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இன்வெஸ்டர்ஸும் பரவாயில்ல, அவர் சரி பண்ணிட்டு இது பண்றேன்றாருல, நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க தலை மேல ஹெல்மெட்டை கவுத்துக்கிட்டு அதுக்கு மேல வர ஒரு குட்டி ஃபேனு. ஸோ அப்படியே ரோட்ல டூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க அந்த ட்ரான் சரியா ஒர்க் பண்ணல போல. ஸோ அப்படியே திசை மாதிரி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிருக்கு. ஹீரோவும் அப்படியே பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு என்னது இது, ஏதோ ஃபாலோ பண்ணிருக்கு, ஐயோ போலீஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போலீஸ்கார் நான் பொறுமைதான் போறேன் போலீஸ்கார், இது பாருங்க 30க்கு மேல தாண்டல, நான் ஹை ஸ்பீட்ல எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உத்து பார்த்துட்டு இல்லையே இது போலீஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பேட் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரியல. எவன் அவன் என்ன ஃபாலோ பண்றான், மரியாதையா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ட்ரான் கிட்ட வர அப்படியே போய் சொருவிக்கிறாங்க சேர்லயே. பார்த்தா அவங்க கையில இருக்கிற பேட்டை ஒரு சுத்திட்டு தான் கீழே விழுறாங்க. அப்படியே அந்த ட்ரான் சுக்கா நொறுங்கிடுது. ஸோ அதுல இருந்து சிப்பு இவங்க மேலேயே விழுந்துடுது. ஸோ ஹீரோவும் அப்படியே ஓடி வந்துடுறாரு, நின்று பார்த்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையும். ஹீரோயின் ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. ஸோ ஹீரோ கையில வர அந்த ட்ரான் இருக்கு, அதை பார்த்துட்டு இது உண்டுதானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா என்னமா இருக்காரு ஹீரோ, அப்படியே அனிமி கேரக்டர்ஸ்க்கு டஃப் கொடுப்பாரு போல இது. சரி ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இது உந்துதானா, என்ன தூக்க வேண்டியது தானடா, நான் அங்க சேத்துல புரண்டுட்டு இருக்கேன், என்ன தூக்கி ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்ல அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா 4 விதமா பேசுவாங்களே 4 பேரு, அவங்க வந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு, இந்த பையன் என்ன உனக்கு ஒம்பிழுகிறானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவன் அந்த ட்ரான் விட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இவங்க டேய் என்னடா பண்ற அப்படின்னு இவங்க கேட்க, அப்புறமா ஹீரோயின் தான் நோட்டீஸ் பண்றாங்க. ஹீரோ ஏதோ பேச வராரு, ஆனா வாயிலிருந்து காத்து தான் வருதே தவிர பேச மாட்டாரு. டக்குன்னு ஹீரோயின் விடுங்க அவனால பேச முடியாது போல அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அறிவாளி பையன் நடுவுல இந்த ட்ரோன்ல கேமராவே இல்லையே, எப்படி இவர் உன்னை போட்டோ பிடிச்சாரு அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல என்ன போட்டோ பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இல்ல இப்பதான் லேட்டஸ்டா வந்துச்சு, இதுல இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்படியே பல்பா போயிடுது ஹீரோயினுக்கு. உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பாவம் அவன் இதுவை உடச்சிட்டியே, நீதான் காசு தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடா பாவீங்களா, ஒரு நிமிஷத்துல இப்படி மாறிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுவும் உடஞ்சு போய் கிடக்குது. பாத்தீங்களா என் போனை உடஞ்சு போய் கிடக்குது, அதுக்கு அவன் பே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உன் தப்பு தான், நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ண முடியும், சரி தந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து போய் ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்தா என் போன் நம்பரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஹீரோ குடிக்கலான்னு பார்த்தா காத்தடிச்சு அப்படியே கைய பிடிச்சிடுறாரு. சோ அப்படியே ஹீரோயினை நோக்க, ஹீரோயின் ஹீரோவை நோக்க,
அப்படியே ஹீரோயின் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகும்போது டக்குன்னு ஹீரோ பிடிச்சிடுறாரு. ஸோ எவ்வளவு நேரம் தான் பிடிச்சிட்டு இருப்பாரு, அவங்க ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. சரிதான் போ அப்படின்னு சொல்லி கையை விட்டுடுறாரு. தொபக்குன்னு கீழே வந்துடுறாங்க ஹீரோயின். ஸோ ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க. ஸோ வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு என்னடி சேத்துல ஏதாச்சும் புரண்டுட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசல. ஸோ உள்ள போய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒன்னும் இல்ல, ஆக்சுவலி நான் என் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஃபெயில் ஆயிட்டியா, எப்படி? இல்ல தெரியல, நான் ஃபெயில் ஆயிட்டேன், எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி போய் சொல்லு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஏதோ உனக்கு பேட் லக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி இருக்கு. சரி ஓகே நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே அம்மா அப்பா முன்னாடி வந்து உட்காடுறாங்க. அம்மா அப்பா உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனோட அம்மா வந்து நிறுத்து, உனக்கு ஏதாச்சும் காசு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு காசுலாம் வேணாம், ஆக்சுவலி பேசிக்கலி பிசிக்கலி நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அதெல்லாம் விட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க ஒரு பிளானை போட்டோம், இந்த மாதிரி ரொம்ப நாள் உங்க கூடயே இருந்துட்டோமா, நாங்க 2 பேரும் நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ட்ரிப்லாம் போக பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் எங்களால தள்ளி போட முடியாது, ஸோ நானும் உங்க அம்மாவும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, என்ன ட்ரிப் போறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே திரும்பி பாக்குறாங்க, ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல்லா பேட் லக்காவே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐஸ்கிரீம் போர்டை வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடர்ல ஏறுறாங்க. ஸோ ஏறி பார்க்கும்போது ஹீரோ அங்க நிக்கிறாரு. டே வெள்ள சொக்கா இங்க வந்துட்டியாடா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா மாட்ட போன அவங்களே மாட்டிக்கிறாங்க அங்க. ஸோ அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ யாராச்சும் என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோவும் உள்ள போயிட்டு வெளில வராரு. டே நின்ற ஒரு நிமிஷம் தான், நான் கீழே இறக்கி விட்டு கூட ப்ளீஸ் தான் வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் கிட்ட வராரு, ஹெல்ப் பண்ணதான் போறாருன்னு பார்த்தா அந்த போர்டை வந்து சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் அசிங்கமா கேக்குறாங்க, டே லூசு பயல மண்டையில மசாலா இருக்காடா, இறக்கி விட்டு போடா, நான் இங்க தொங்கிட்டு இருக்கேன்டா, டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பார்த்தா ஹீரோ பாட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் வந்து இறக்கி விடுறாங்க ஹீரோயினை. ஹீரோ வந்து அவரோட கம்பெனிக்குள்ள போயிடுறாரு. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காரு, என்னடா ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசல. ஸோ உடனே வந்து இவன் போய் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவால பேச முடியல அப்படின்னு சொல்லி. இவங்க யாருன்னு தெரியல, ஃபுல் டிராமா பார்த்தா தானே தெரியும் யாருன்னு. ஓகே யாரோ அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். மேபி லேட்டர் எபிசோட்ல தெரிஞ்சிடும் அவன் எப்படி ஆனான்னு தெரியல. மேபி ஏதாவது கூட்டமான இடத்துக்கு போயிருப்பான், இல்லைன்னா வந்து பயந்துருப்பான், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதனால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்கள வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஐயோ இது எத்தனை நாள் எடுக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனியில இருக்கிறவங்க வேலை செய்வாங்கன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் போகுது. இந்த மாதிரி கால் பண்ணி அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இல்ல நாங்க வந்து க்ளோஸ் பண்ண போறோம், ஸோ அதனால இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோயின் வந்து இல்ல நாங்க வந்து டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீமும் எடுத்துட்டு போறாங்க ஹீரோயின். ஸோ ஒரு பொண்ணு வந்து ஹீரோட ஃப்ரெண்டை வந்து தரன்னு இழுத்துட்டு போறா. ஹே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் அவன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்ன பார்க்க வரல அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதான் பார்க்க வரல அப்படின்னு சொல்றான். என்ன பிஸியா இருந்தியா, ஓ பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் உனக்கு பிஸியா அப்படின்னு கேக்குறா இவ. ஆமா அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றான். தலைவன் பெரிய பிளே பாயா இருப்பான் போல. உடனே அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. ஓ என்னையும் லவ் பண்ணிட்டு மத்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திடுறா. சோ அப்போ அந்த சைடுக்கா ஹீரோயின் போக ஹீரோயினுக்கு கேட்டுருது. உடனே வந்து ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வந்து நீட்டுறாங்க, இந்தா இதை போட்டு மூஞ்சில அடி அப்படின்னு சொல்லி. சோ அவளுக்கு வர காண்டுக்கு மூஞ்சில தடவி விட்டுறான் மொத்தத்தையும். சோ அப்படியே அவன் ஐஸ்கிரீம்லயே குளிச்சிடறான். சே ஒரு ஐஸ்கிரீம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆனா சோ அவன் வந்து இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வராரு, வந்து ஏறிடுறாரு லிஃப்ட்ல. ஹீரோயின் பாக்குறாங்க, இவன் எங்க போனாலும் விட மாட்டானே அப்படின்னு சொல்லி. சோ அப்படியே வந்து ஐஸ்கிரீம் டப்பாவை பாக்குறாரு, புடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் டே என்னதான் பண்ற பைத்து கரப்பல குர்ற ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பால் விளம்பரத்துல வர மாதிரி மொத்த பல்லையும் காட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து இவன் பைத்தியம் தான் நினைச்சோம், ஆனா இப்படி முழு பைத்தியமா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்படியே வெளியே போய் நின்று திருப்பியும் சிரிக்கிறாரு. சோ ஹீரோயினுக்கு என்னடா நடக்குதுங்கன்னு ஒண்ணுமே புரியல. சோ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ வந்து லைட்டா அடிச்சுட்டு போறாரு. இவன் என்ன கிணத்தனமா பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. என் ஐஸ்கிரீம திருடி தின்னுட்டான். அதுக்கப்புறம்
உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பேட் லக் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிஃப்டும் வந்து நின்றுது அப்படியே. ஸோ ஹீரோயின் கத்துறாங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஏதாவது கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ அப்படியே யோசிச்சு பாக்குறாரு, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே தான் நம்மளால பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயின் வந்து வெளில வந்துட்டாங்க. அவங்க கடைக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் வந்து அந்த பையனை திருப்பியும் பார்த்தேன், அவன் எனக்கு சரியான பேட் லக் தான் போல. நான் போனேன், என் ஐஸ்கிரீமை தின்னுட்டான், அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் நின்றுச்சு, இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே மோசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து, சரி விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம், இன்னொரு வாட்டி பார்த்தனா அவனை அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இன்னைக்குள்ளா எனக்கு மைண்டே சரியில்லை, நம்ம போய் குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஸோ ஹீரோ வந்து புது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டு போய், ஓகே நான் அதெல்லாம் வந்து கிளீன் பண்றேன், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா வந்து ஏன் லேட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வா, ஆல்கோஹால் ஸ்மெல் வருது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். உடனே அவங்க வந்து, பொய் சொல்லாத, அது பாரு நைட்ல எல்லாம் ஆல்கோஹால் குடிக்காது, அது சேஃப்டியே கிடையாது, அதுவும் பொண்ணுக்கு சுத்தமா சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஓகே, இனிமேட்ல இருந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அம்மா வந்து பாக்குறாங்க, என்னது இது புதுசா அதை லைட் எரியுது அப்படின்னு சொல்லி. இந்த வீட்டுல ரொம்ப நாளா யாருமே இல்ல, இப்பதான் புதுசா யாரும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க இந்த வீட்டை. ஹீரோயினா வந்து, ஆமா ரொம்ப நாளா காலியா இருந்துச்சுல, சரி யாரும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அம்மா வந்து, இது பாரு நாளைக்கு எங்களுக்கு லைட் இருக்கு, சோ சீக்கிரம் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினை. சோ ஹீரோயினா வந்து அப்படியே மொச்சி பாத்துட்டே போறாங்க அந்த வீட்டை. சோ ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்து நிக்கிறாரு. உடனே அவங்க கிட்ட வந்து, இந்த பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, நார்மலா இரு சரியா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஹீரோக்கு அக்காவா இருப்பாங்களோ தெரியல. ஓகே ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மா வந்து எழுப்புறாங்க ஹீரோயினை. பட் ஹீரோயின் வந்து, அம்மா ப்ளீஸ்மா ஒரு 5 நிமிஷமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோனோட அம்மா வந்து, ஏன் 5 நிமிஷம்னா தூங்கு, 10 நிமிஷம்னா தூங்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினா கொஞ்ச நேரத்துல எழுந்து அப்படியே வெளில வராங்க. ஸோ புதுசா அந்த வீட்டுக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அங்கேயும் வந்து அந்த ட்ரோனை விட்டுட்டு இருக்காரு. ஸோ விட்டுட்டு இருக்கும் போது அதுவும் வந்து எதையோ டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த சிப்பை தான் டிடெக்ட் பண்ணுது ஹீரோயின் வீடு பக்கத்துல இருக்கிறத. ஆனா ஹீரோயின் வந்து பாத் டப்ல குளிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்றாங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க. ஸோ அந்த ட்ரோன் வந்து எதையோ டிடெக்ட் பண்ணி அங்கேயே போய் முட்டிக்கிட்டு கீழே விழுந்தது ஹீரோயின் வீட்லயே. ஸோ ஹீரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து, என்னது ஏதோ சத்தம் கேட்டுச்சா, யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து, இதெல்லாம் வேலைக்காவது, ஸ்ட்ரைட்டா மேல போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. ஸோ இதை எடுக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து மேல வந்திருப்பாரு ஹீரோயின் வீட்டுக்கு. ஸோ ஹீரோயின் கூட பார்த்து கத்தி இருப்பாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் சீன் ஃபாலோயிங். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாவே போடுறேன். என்னமா இருக்காரு ஹீரோ, அவருடைய கண்ணம் மச்சம் வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் சொல்ல போறியா? செருப்பால அடிக்க மாட்டாங்க, வேண்டாம் இதெல்லாம் சொல்ல வேணாம், கட்டு சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ட்ரோனா ட்ரோனா ட்ரோனு ட்ரோன், அதுதான் வாயில வர வருது. சேர்த்து சொன்னா வரமாட்டேங்குது, பிரிச்சு சொன்னா வருது. சரி ப்ரொனன்சேஷனை போய் பாத்துருவோம் என்னன்னு. ட்ரோன். அந்த புள்ள யாருன்னே தெரியலையே, அக்காவா தங்கச்சியா இல்ல லவ்வரான்னு. இதுல வேற நம்ம யாருன்னே தெரியலன்னு சொல்லி வச்சிருக்கோம். அவங்க என்ன நினைக்க போறாங்களோ தெரியல. நானா இருந்தா இந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்திருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து தின்னு இருப்பேன். ஆனா எவ்வளவு ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பத்தியா. ஓகே காய்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க, பாய்.